பார்த்துக்குங்க. தைலாந்து கோவில் முன்னாடி தான் இருக்கும். ஒரு அம்மன் கோயில் அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கு. எலுமிச்சம்பழம்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு கட்டுவோமா தெரியலையே. நிறைய நம்ம சாமிங்கெல்லாம் இருக்காங்க. ஹாய் ஹாய் தேங்க்யூ பாருங்க காட்டுறாங்க சரிங்களா. நடராஜர் இருக்குது, சிவன் எல்லாம் இருக்கு. மக்களே வாங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன். இந்தியன்ஸ் அதாவது தமிழர்களுக்கு மெயினாக. ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கா மாதிரியே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது தாய்லாண்டில். அந்த கோயிலில் தான் போய் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோக்களில் உங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அங்கேருந்து அதாவது நம்ம ஃபஸ்ட் ரூம்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து எப்படிலாம் ட்ராவல் ஆகணுன்றதை வந்து சீரியஸாக காட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். வாங்க போவோம். அப்படியே என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊர் மாதிரியும் கொஞ்சம் இருக்கும், ஃபாரின்ற அந்த ஃபீலிங்கும் அங்கங்கே வரும். அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். எங்கெல்லாம் நம்மளோட இதுவும் வந்து மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்துட்டே வாங்க. பாருங்க இந்த ஊர் ராணியாக இருப்பாங்களோ. ரோட்டுக்காகவே நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு தெரில. எந்த பக்கம் பார்த்தாலும் வண்டி இப்படியே ஜாமாய் நின்றுக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த எண்டில் நம்ம உங்களுக்கு போன வீடியோவில் காட்டியிருப்பேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அம்மா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ரொம்ப கடுப்பாக இருக்குது. பாருங்க கேபிட்டல் சிட்டி இவ்வளோ இதுவாக இருக்குன்னு நான் நினச்சேன். பாருங்க வெயில் கொஞ்சம் கால் இருக்குது, அதனால கொஞ்சம் நல்லா இருக்காம இருக்குது. காலையிலாம் நடந்தோம் பாருங்க, அப்படியே தோலையே அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. க்ரீன் தான் போட்டிருக்குது. பார்த்து பையலாம் அதாவது திரும்பிக்கிட்டே இருக்காங்க. ஓகே இங்கே போட்டுருக்கு. ஓடிடலாமா? ஓடியாங்க. அவன் பாருங்க சாய் எங்கே நின்றுட்டு இருக்கான் பாருங்க. இந்த பக்கம் போட்டாங்க. இந்த பக்கம் போகுமா? வெஸ்டர்ன் யூனியன். இந்த பாருங்க வெஸ்டர்ன் யூனியன் இருக்குதுங்க. மணிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா வீட்டில் இருந்து போட்டு விட சொல்லி எடுத்துக்கலாம். நீங்கள் சிம்பிளாக ஏடிஎம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஏடிஎம்மாக காசு கொடுத்துருவாங்க. ஒரு சில கிரெடிட் கார்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டெலாம் இருக்குது. அந்தமாரி இருந்தீங்கன்னா ஓகே. இதை பாருங்க இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. சூப்பர் ரிச்சு. இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபரில் தருவாங்கன்ற மாதிரி நேற்று இது தான் போய் பார்த்தோம் நம்ம வரும்போது. உள்ளே லேண்ட் ஆன உடனே சூப்பர் ரிச்சை தான். ஆனால் வந்து இது 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடும். 12 மணிக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்தது 12:30. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஏதோ ஸ்ட்ரீட் ஃபுட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர். ஹாய் ஹாய் என்னவா இருக்கும்? ஏதோ ஐஸ் போல் ஐஸ்கிரீமு. பாருங்கள் சாக்லேட் இங்கே போய் வெளியே வச்சு காட்டா வைக்கிறாரு. மேலே வந்து அந்த நட்ஸ்லாம் போடுறாரு, பீனட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சுகர் ஒன்று விட்டுவாரா, சாக்லேட் விடுறாரு. எவ்வளோ போட்டிருக்காரு தெரியலையே. கோகோனட்டு, காஃபி, பேரோ, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, வெண்ணிலா, லைமு, ரெயின்போ ஸ்ட்ராபெரியா, இதுமாரி எல்லாமே இருக்குது. நம்ம ஆனால் ஒன்று சாப்பிடுவோம் அப்புறமா. இங்கே பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச்னால் இங்கே பண்ணிக்கோங்க, நல்ல ஆஃபர் தருவாங்கன்னாங்க. சர்வீஸ் ஃபீஸ் ஸ்டார்ட் 75 சர்வீஸ் ஃபீஸ் தரணுமாமே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் சர்வீஸ் ஃபீஸு 75 தாய்லாந்து பார்த்து.
பார்த்தீங்கன்னா சிலோம் பிளாசா அப்படின்ற ஒரு இது பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டேஷனு ஒரே ரோடாக இருக்கிறதுனால நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. திரும்பி வரணும்னா ஈஸியாக வந்துக்கலாம். கன்சென்ட்டாக போனால் தான் மாட்டிப்போங்க. நாள் போயிட்டு மேப்பெல்லாம் போட்டு தேடிட்டு கிடக்கணும். ஒரே ரோடாக இருக்கிறதுனால தைரியமாக நடந்து போயிட்டுருக்கோம். ஆகா, ஏதோ பிளாட்ஃபார்மில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இங்கே ஏதோ ஸ்கூல் இருக்குது போல். அப்படின்னு போட்டுருக்குது. நம்ம வந்து பிளாட்ஃபார்மில் நடந்து போக முடியாது, வேலை போகுது. அதனால் நம்ம இப்படியே தான் நடந்து போகணும். எவ்வளோ நடக்கணும்னு தெரியலையே. சரிங்க, பார்த்துருவோமா இப்போ. ஆகா, தம்பி பாருங்க, இந்தமாரி கட்டி விட்டாங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். அப்பா வேலை செய்வார் போல். தம்பிக்கு அழகாக மரத்துக்கு நடுவில் அதை கட்டி விட்டாங்க. தாளாட்டு பாடுறதுக்கு இதில் அவன் கொஞ்சம் வளர்ந்த பையனாக தான் தெரிறான். அவனே பாடிக்கிட்டு அவனே ஆடிக்கிட்டு தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஸ்கூல் தானா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா? இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் போட்டு வச்சுருக்காங்க. சைடில் எவ்வளோ அடியில் பாருங்கள், எவ்வளோ ஆழமாக இருக்குறாங்க. கால் வாஷ் கிட்ட இருக்குது, அடியில் போய்க்கிறாங்க. அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக நிற்கன்றதுக்காக. இது பாருங்க, இந்த க்ரௌடடான சிட்டியில் ஒரு பூங்கா மாதிரி இருக்குது. சின்னதாக இடம். இது ஸ்கூல் போல். அதுதான் பாருங்கள், குவாங்சௌ ஸ்கூல் கேம்பஸ் சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் பாருங்கள் வருதுங்க, கிளாஸ் முடிச்சுட்டு வராங்க போல். அதேமாரி இந்த கிராப் ஆப்னு ஒன்று இருக்குதுங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா டாக்ஸிலாம் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நல்ல ஆஃபர்லாம் தருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆனால் அந்த ஆப் தான் யூஸ் பண்ண போனது. வேறு ஏதோ ஒன்று ஆப் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரிங்க, அதோட விட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா போல். பார்க்கிங் தானா வேறு ஏதாவதா? அவுட்டாக இருக்குது. வாங்க தவிடுவோம். பாருங்கள், சிட்டி டூரு, வாக்கிங் டூர் போய்கிட்டு இருக்கோம். டே நடந்து எல்லாமே இப்போ வேலை போய்கிட்டு இருக்கனால இப்படி தான் இருக்கும் போல். இந்த இடம்லாம் இப்போது வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பராகிடும். இந்த பொண்ணு பாருங்கள், பொட்டெல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு வந்திருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கு போல். அங்கே பாருங்கள், இவங்களும் குங்குமம்லாம் வச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா தாய்லாந்து மக்கள் கோயிலுக்கு போயிட்டு குங்கும பொட்டெலாம் வச்சுட்டு வராங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? பாருங்க, எல்லா பொண்ணுங்களும் வச்சுட்டு வருதுங்க அழகா. இந்த பேர் நம்ம பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக இப்படி ரியலில் பார்க்குறேன். வீடியோவில் பார்த்துருக்கேன், ஒரு சில வீடியோலலாம் படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் வந்து நேரில் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆச்சரியமாக இருக்குல்ல? வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கோயில் பக்கத்தில். ஆனால் நிறைய மக்கள் வந்து இப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்க. வந்துடுவோம், அப்படியே போவோம். மசாஜ் சென்டரு. இந்த பிங்க்கும் அந்த பிங்க்கும் பாருங்கள், நல்லா ஷைனி பிங்காக இருக்குது அந்த டாக்ஸி. இதை தான் புடிங்கி போட்டிருக்காங்க. அங்கே இதாக இருக்குமோ, கோயில் மாதிரி தெரியுது, நடுவில் இருக்கிறவர். போய் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இந்தியன் கறின்னு போட்டிருக்காங்க. குழம்பு ரெஸ்டாரண்ட்டு பேர் அதான் போல். நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று இல்லை 2 இந்தியன் ரெஸ்டாரண்ட் போவோம். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். தாய்லாந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நாள் செட் போச்சுன்னா அந்த ரெஸ்டாரண்ட் போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம பக்கத்தில் தான் சொல்லுவோம், ஏதோ வந்து மிக பற்றிலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம என்ன அவங்ககிட்ட காசெல்லாம் வாங்கிக்கலாம், அதை பண்ணல சரிங்களா. அதேமாரி நான் சாப்பிடும்போது வந்து மற்றவங்கள மாரிலாம் அப்படி ப்ரொஃபஷ்னலாலாம் எடுத்து போட மாட்டேன். நான் சாப்பிட்றத அப்படியே காட்டுவேன். காட்டிட்டு என்ன நடக்குதோ அதை காட்டிட்டு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன இருக்குதோ தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள்,
இந்தமாரி பைசைக்கிள்லாம் ரெண்ட்டு கிடைக்கும் போல். எனி வீல் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இது வந்து ஆப் ஈப் இருக்கும். அதை பாருங்கள், ஸ்கேன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஓட்டிட்டு நம்ம இதுமாரி ஏதாவது. ஆனால் தைவானில் அப்படி கிடையாது, எங்கே வேணாலும் விட்டுடலாம் போல். இந்த பைசைக்கிள் எடுத்துகிட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஸ்கேன் அதாவது ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணாலும் அப்படி பார்க் பண்ணிட்டு போயிடலாம் போல். இல்லைனா அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் தான் பார்க் பண்ணால் தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஒரு சில ஆப்லலாம். இது எப்படின்னு தெரில, நம்ம இங்கே இருக்க லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். சரி, அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கடைகள் அதிகமாகிறத பார்த்தா இங்கே தான் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறைய நம்ம சாமிங்களாம் இருக்காங்க. ஹாய் ஹாய், தேங்க்யூ. பாருங்க காட்டுறாங்க சரிங்களா. நடராஜர் கோயில், சிவன் எல்லாம் இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுள்ள போயிட்டு வந்துடுவோம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, செக். ஓகே 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 சரி ஓகே. பாட்டிமா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தம்பி என்னத்தை குடிச்சிட்டு போகிறேன், ஏதோ ஸ்பெஷலாக ட்ரிங்க் ஏதோ விற்கிறாங்க போல். ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த பக்கத்தில் தான் இருக்குதுங்க. அவங்கெல்லாம் வந்து கிளாஸ் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு இப்படி வந்துட்டு லைட்டாக சாப்பிட்டு போவாங்க போல். ஆகா, கேக்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கே. இந்த பாருங்க, பனானா கேக்கா 70 தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லோக்கல் ஃபுட்லாம் இங்கே இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், கேசரி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. கேசரி தானே? ஆமாம், லைட்டாக அப்படி தான் தெரியுது. ஒரு போரின் கன்சிஸ்டன்சியில் ஒரு புட்டிங் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் இருக்குது. சரி, வந்து ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஜாம் இது பாருங்க, உள்ளே ஓடுது அழகா. பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னலாக டேஸ்ட் பண்ணி பாப்பா அழகா. அவங்க அப்பா தூக்கிட்டு போகிறாரு. 2 பக்கம் அவ்வளோதான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. இங்கே பாருங்க, லாட்ரி போல் இதெல்லாம். லாட்ரி போல் 100க்கு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்லாம் இருக்குது போல். யா, வெரி ஹாட். கொடை வச்சுருக்காங்க. அப்பா, கோயிலை பார்த்துட்டாங்க. இங்கே பாருங்கள், கோயில் வந்துருச்சு. மாலைலாம் பாருங்கள், சூப்பராக கட்டியிருக்காங்க. விதவிதமாக அழகாக பண்ணியிருக்காங்களா. மாலையெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி போகிறதுக்குள்ள இங்கே வந்து மாலைலாம் வாங்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை தட்டெலாம் வாங்கினா நம்ம வாங்கிட்டு போவோம்ல, அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குங்க. வரைச்சி இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. எலுமிச்சம்பழம்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு கட்டுவோமா தெரியலையே. பாருங்களேன், இப்படிலாம் நான் பார்த்தா மாதிரி ஞாபகம் இல்லை. நல்லா இருக்குல்ல பாருங்க. இந்த சந்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. லட்டெல்லாம் இருக்குங்க, கண்டிப்பாக சாப்பிட்ணும். லட்டெல்லாம் சாப்பிட்டு வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. சரி, சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு கோயில் உள்ளே போயிட்டு வந்துடுவோமே. என்ன சொல்கிறீங்க? அதான் எனக்கு. சரி, வாங்க கோயில் உள்ளே பார்ப்போம். பார்த்துட்டு வந்துட்டு உள்ளே எடுக்க முடியுமான்னு தெரில வீடியோ. நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏதாவது மாட்டிக்கிட்டேன்னா அசிங்கமாக போகும். இல்லைன்னா நான் முன்னாடியே கேட்டுக்கிறேன் உள்ளே அலவுடான்னு, அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? எடுக்க முடியாததுக்கு நான் ஏதாவது இருந்துன்னா நான் சொல்கிறேன். அப்படி எடுக்க முடியும்னா தாராளமாக நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஃபுல்லாத்தையும். இங்கே பார்த்துக்கங்க, தைலாந்து கோவில் முன்னாடி தான் இருக்கும். ஒரு அம்மன் கோயில் பாருங்கள். எவ்வளோ மக்கள் வந்து இந்த கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். லோக்கல் மக்கள் தான். நம்ம இந்தியன்ஸ் முகத்தை விட நான் நிறைய நடந்து வரும்போது இங்கே இருக்க லோக்கல் மக்களோட முகங்களை நிறைய பார்த்தேன் நான். பாருங்கள், பேரை பார்த்துங்க, ஸ்ரீ மகாமாரியம்மன் டெம்பிள் பார்த்துங்க. முன்னாடி வந்து இந்தமாரி நிறைய சீட்டாக வச்சுருக்காங்க. இது அர்ச்சனை சீட்டா இல்லை லாட்ரி சீட்டான்னு எனக்கு தெரியல கரெக்டாக. உள்ளே வந்து ஸ்மோக்கிங்கு, பெட்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் அலவுட் இல்லைன்னு இருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் ஹவர்ஸு இதுதான், மண்டே டு தேர்ஸ்டே. ஃப்ரைடே 9 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காங்க.
அதுக்கப்புறம் இது வந்து கோயிலில் பற்றின விஷயங்கள் போட்டிருக்காங்க. பாருங்க சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இவங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழா? பேர்ண்ணே முருகன் தானே? சரி. நான் லோகன். நான் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன். அதுதான் தைலாண்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதனால் இந்த கோயிலை வந்து நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து கூகுளில் நல்ல ரிவ்யூலாம் போட்டுருந்தாங்க. சரி அதான் வந்து விசிட் பண்ணலாம். நான் தைவானில் இருக்கேன், இப்போ வந்து தைலாண்ட் வந்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாமியை கும்பிட்டு மற்ற இடம்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணா இருக்கீங்க? ரொம்ப நாளாக இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கீங்களா? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி பார்க்குறேன், உள்ளே போய் பார்த்து வந்துடுறேன். சரி ஓகே. அவரை பார்த்து விசாரிச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப நாளாக இருக்குன்றாரு. சரி சூப்பரு, வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். கோயிலுக்கு முன்னாடி நம்ம செருப்பெல்லாம் விட்டு போவோம். ஆனால் இங்கே வந்து கோயிலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் செருப்பை விட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ்னு போட்டிருக்காங்க அங்கே தான். சரி அதனால் நம்ம வந்து ஓகே அதனால் வந்து நம்ம இங்கே வந்து எடுக்கக்கூடாதுன்றாங்க போல். சரி இங்கேயே விட்டுட்டு நம்ம நிறுத்திப்போம். ஃபோட்டோகிராஃபி ஸ்டில் ப்ராஹிபிட்டட்னு போட்டிருக்காங்க, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட்னு. ஓகே நம்ம நிறுத்திடுவோம். பாருங்க இதுமாதிரி போட்டாங்க முன்னாடியே, அதனால் எடுக்கவே முடியாது போல். நம்ம இங்கேருந்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக பராமரிச்சு வராங்க. முன்னாடி பாருங்கள் இந்திய கொடிலாம் இருக்குது.